நீங்க இப்படி சொல்லிதான் சார் விஜய் அவர்கள் இப்போ களத்துல இறங்கி அதே விவசாயிகள் அவருக்கு பச்சை துண்டு கொடுத்து நெல்மணியை கொடுத்து வரவேற்றதை நம்ம இப்ப எல்லாம் பார்த்துட்டு தான் சார் வந்து பேசி முடிக்க தூக்கம் வருது. பனையூர் டு பரந்தூர் எத்தனை கிலோமீட்டர், எத்தனை மாசம், அவ்வளவு வேலை. எங்க கீர்த்தி சுரேஷுடைய தலைப்பொங்கலுக்கு அவ்வளவு வேலை, அதையும் பார்த்தோமே. இவரெல்லாம் யாருமே அரசியல் கூப்பிட்டாங்க. இதெல்லாம் ஓவர் பில்டப்மா. 910 நாளாக அவங்க போராடிட்டு இருக்காங்க. இன்னும் நடிகர் நடிகர் நடிகர்னு சார்ட்டர் ஃப்ளைட்டில் கீர்த்தி சுரேஷ் கல்யாணத்துக்கு திரிஷாவோட எங்கே போகிறாரு? கோவா போகிறாரு. இதான் பரந்தூர் விமான நிலைய பிரச்சனை. 3 வருஷம் போராடிட்டு இருக்கான். பனையூர்லேருந்து பரந்தூருக்கு எத்தனை வயது போயிட்டு வந்திருப்பீங்க? அடித்து துரத்தப்படுகிற நாள் இந்த சினிமாக்காரனை பூரா. இந்த போன்ற 150 கோடி ரூபா பார்ட்டி சார்ட்டர் ஃப்ளைட்டு சார்ட் பண்ணிகிட்டே போகிறதெல்லாம் ரொம்ப நாள் ஓடாது. சைக்கோ சைமனுக்கு விஜய் போன்றவர்களெல்லாம் விரட்டப்படுகிற நாள் வெகு விரைவில் வரும். நான் எழுதி வச்சுக்கணும். இதய நிதி, இன்ப நிதி, தயாநிதி, கலாநிதி, மதாநிதி எல்லாம் இளைஞர்கள் பொறுமையாக இருக்கான். என்னைக்கு இவர்கள் வெகுண்டு எழுகிறார்களோ அன்னைக்கு கண்டிப்பாக அரசியல் மாற்றம் நடக்கும். சீமான் வீடு முற்றுகை. ஒரு 300-400 பேர் போகலாம். எவ்வளோ பேர் போயிருக்கணும்? 3 லட்சம் பேர் போயிருக்கணும். எவ்வளோ பேர் போயிருக்கணும்? 3 லட்சம் பேர் போயிருக்கணும். 3 லட்சம் பேர் இப்ப பெரியார் தொண்டர்கள் இருக்காங்க. அவங்க எல்லாருமே போய் முற்றுகை இன்னொன்றதை நீங்க 8 கோடி பேர் இருக்கான். பெரியாரை திராவிட முன்னேற்ற கழகமே காலி பண்ணிடுச்சு. வேற யாரும் காலி பண்ண. இப்பதான் சிரிக்கிறீங்க. ஏன்னா நீங்க பேசுறது எனக்கு ரொம்ப முரணா இருக்கு. முரணாத்தான் இருக்கு. மூளை உள்ளவர்களுக்கு அரணா இருக்கும், மூளை இல்லாதவங்க சிந்திக்க தெரியாதவர்களுக்கு முரணாத்தான் இருக்கும். பெரியார் அப்ப நிறைய பேர் இங்க ஏத்துக்கலாம் தானே. பெரியாரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்ற ஒரு சித்தாந்தம் யார் உருவாக்குனா? அண்ணாவும் கருணாநிதி. பெரியார் பூட்டு வைத்திருந்த 50 லட்சம் கருப்பு சட்டைகளை கலட்டியவன் மோசடிக்காரன் அண்ணா தான். கருணாநிதி அடிக்கடி சொல்லுவார், பெரியார் கொள்கையை நான் பார்த்துக்கிறையா, தொண்டெல்லாம் பார்த்துக்க வேண்டாம். பல ஆயிரம் கோடி திருடியாச்சு. திக கட்சி அவர் பேர் வீரமணி இல்லை, கி.வி. ரமணி. அவர் ஏன்னா அவர் ஒரு 10,000 கோடி வச்சிருக்கார். பெரியாருடைய கொள்கையும் பெரியாரையும் சிக்கி சீரழித்து சின்னாமண்ணம் படுத்தியவர்களை யாருன்னு கேட்டா திகாவும் திமுக. 18 வயசு பையன் இன்ப நிதி போறான். 34 அமைச்சர் அட்டென்ஷன்ல நிற்கிறான். இங்கேயா பெரியார் சொல்லி கொடுத்த சுயமரியாதை? எங்க? மனிதனை நினை, கடவுளை மிதி, மனுஷனை முதல்ல மதிக்கடா. எங்க இருக்கு சுயமரியாதை? பாத்தீங்களா? 35 பேர் அது உட்கார்ந்துட்டாரான்னு பார்க்கலாம். உட்கார்ந்தா தான் உட்காரும். அது மட்டும் தான் நீங்க பார்த்தீங்க. இல்லை, அதுக்கு மேலே பேச வேண்டாம். இங்க பெரியார் இல்லாம அரசியலே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி தான் இப்ப வந்து இந்த தமிழ்நாடு அரசியல் களம் ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்து பார்க்கப்படுது. ஏதாவது பெரியாரை பத்தி பேசினாதான் இங்க எந்த ஒரு திராவிட கட்சிகளுமே வந்து நிக்க முடியும் அப்படின்ற மாதிரி இங்க ஒரு ஸ்ட்ராங்கா பார்க்கப்படுது. ஃபைன். இப்ப நாம் தமிழர் கட்சியை விட்டுருவோம். நாம் தமிழர் கட்சி இப்போ அவங்க நிக்கிறாங்க. இப்போ அவங்களுக்கு எந்த மாதிரியான வந்து ஒரு வரப்போகுது, மக்கள் எப்படி சப்போர்ட் பண்ண போறாங்கன்னு தெரியல. பட் அட் த சேம் டைம் திமுக இப்போ வந்து அங்கே நிற்குது. காங்கிரஸ் சப்போர்ட் பண்ணும், திமுக இருக்கிற அங்கே சப்போர்ட் பண்ணுவாங்க. அப்போ இன்னும் எவ்வளோ வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பேஸ் அங்கே கிரியேட் ஆகுன்றது நீங்கள் யோசிச்சிங்களா? அப்போ உங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு காம்படிஷன் இருக்கு பாண்டியன் சார்? நீங்கள் எப்படி அங்கே போய் அப்ரோச் பண்ணி, இல்லை நீங்கள் மக்கள் கிட்ட போய் அங்கே பேசுனீங்களா? மக்கள் கிட்ட போய் ஆதரவு கலெக்ட் பண்ணீங்களா? மக்களை போய் சந்திச்சிங்களா? எதனால உங்களோட வேலைன்னு நீங்கள் சொன்னீங்க. அப்போ நீங்கள் எந்த மாதிரியான ஒரு முன்னெடுப்பு எடுத்து வச்சிருக்கீங்க? மக்களோட சந்திச்சு பேசுனீங்களா? அங்கே களம் எப்படி இருக்குன்னா, திமுகவுக்கு எதிர்ப்பான ஒரு பெரிய களம் இருக்குது. அதிமுகவுடைய களம் வெறுமையாக துடைக்கப்பட்டு விட்டது. ஏன்? கேண்டிடேட்டே இல்லை. அப்போது திமுக எதிர்ப்பு வாக்கு, அதிமுக வாக்கு இரண்டுமே சீமானுக்கு போய்விடும். இது சீமானும் பெரியார் எதிர்ப்பு கொள்கையை வலுவாக மாறிவிடும். இந்த இரண்டையுமே உடைத்தெறிய வேண்டிய தேவை இருக்கு. இந்த தேவை தான் சிறுபான்மை முஸ்லீம்கள் எனக்கு ஆதரவு, அருந்ததிய சமூகம் எனக்கு ஆதரவு, தெலுங்கு மொழி சிறுபான்மை பேசுகிற மக்கள் என்னிடம் ஆதரவு கேட்டார்கள். நீங்கள் ரெட்டியார் சமூகம், இவர்களெல்லாம் வந்தேரிகள், இவர்களெல்லாம் உழைக்கிற அந்த அருந்ததியர் சமூகம் அத்தனையும் நீங்கள் ஆந்திராவுக்கு தெலுங்கானாவுக்கு கிளம்பிப்போ, இங்கே இருக்காத. இந்த மண் இவர்களுக்கு அந்நிய மண். தெலுங்கு மொழி ஆந்திராவிலையும் தெலுங்கானாவிலையும் தான் நீங்கள் போ. நீங்கள் உலக அரசியல், இந்திய அரசியல், தமிழர் அரசியல் எப்படி இருக்குன்னா, கேபிட்டலிஸ்ட்
முதலாளித்துவ கொள்கை தான் இந்தியா உலகத்தை கட்டி ஆளுகிறது. கம்யூனிஸ்ட் தான் சீனாவும் ரஷ்யாவும். எப்பவுமே சீனாவுக்கும் ரஷ்யாவுக்கும் எதிராக யுத்தம் நடந்து கொண்டே இருக்கும். இப்போ உக்ரைன் போரை போல. நீங்கள் உக்ரைனுக்கு யார் ஆயுதம் கொடுக்குறா? கேபிட்டலிஸ்ட் முதலாளித்துவ நாடுகள் தான். இந்தியாவுக்கு வந்துடுவோம். இந்தியாவில் முஸ்லீம், கிறித்துவர், தலித்துக்கள் இவர்கள் மீது ஒரு தாக்குதல் நடந்து கொண்டே இருக்கு. எப்படி நடந்துட்டு இருக்குன்னா, பெரும்பான்மையான இந்துக்களுடைய வாக்குகளை வாங்குவதற்காக ஒரு யுத்தம் நடந்துகிட்டே இருக்கு. சிறுபான்மை மக்கள் மீது ஒரு வன்மத்தை பெரும்பான்மை இந்துக்கள் மத்தியில் விதைத்து கொண்டே இருப்பதன் மூலம்தான் மோடி 3வது முறை வர முடிகிறது. 38 கோடி வாக்குகள் அவருக்கு கிடைக்கிறது. எதிர்க்கட்சிகளுக்கு 34 கோடி வாக்கு கிடைக்குது. இதை எப்படியே வச்சுங்க. இலங்கைக்கு போங்க. இலங்கையில் தமிழர்கள் சிறுபான்மை, சிங்களவர்கள் பெரும்பான்மை. ராஜபக்சே பாலிடிக்ஸு, ஜெயவர்தனா பாலிடிக்ஸு, பிரேமதாசா பாலிடிக்ஸில் என்னென்னா சிறுபான்மை தமிழர்களை நசுக்கினால் மட்டும்தான் பெரும்பான்மையான சிங்களர் ஓட்டு போடுவோம். இப்படி உலகத்தில் இருக்கக்கூடிய நாசகார சக்திகள் பூரா இதுதான் கொள்கை. சீமா அதே கொள்கை. இங்கே இருக்கிற தெலுங்கு ரெட்டியார், நாயுடு, அருந்ததியர், தலித்துக்கள் அத்தனை பேரையுமே பெரும்பான்மையான ஆதிக்க சாதிகளுக்கு நீங்கள் எதிராக தூபம் போடுவதன் மூலம் இந்த பெரும்பான்மையான வாக்குகளை தான் பெற முடியுங்கிற ஒரு கணக்கு போட்டிருக்காரு. இது ஒரு ஆபத்தான பாசிச போக்கு. இந்த பாசிச போக்கை திமுக கண்டிக்கணும், அதிமுக கண்டிக்கணும். 2 பேருமே இதை பேசுபொருளாக இல்லை. ஏன்னா திமுக நீங்கள் சீமான் வீடு முற்றுகை ஒரு 300-400 பேர் போகிறான். எவ்வளோ பேர் போயிருக்கணும்? 3 லட்சம் பேர் போயிருக்கணும். எவ்வளோ பேர் போயிருக்கணும்? 3 லட்சம். 3 லட்சம் பேர் போயிருக்கணும். 3 லட்சம் பேர் இப்போ பெரியார் தொண்டர்கள் இருக்காங்க. அவங்க எல்லாருமே போய் முற்றுகையிடணுன்றதை நீங்க 8 கோடி பேர் இருக்கான். 8 கோடி பேர் இருக்கான் தமிழ்நாடு ஃபுல்லா. அப்போ வெறும் 200-300 பேர் தான் போயிருக்கான். அப்போ என்ன நடந்ததுன்னா, பெரியாரை திராவிட முன்னேற்ற கழகமே காலி பண்ணிடுச்சு. வேற யாரும் காலி பண்ணல. இப்பதான் சிரிக்கிறீங்க. ஏன்னா நீங்க பேசுறது எனக்கு ரொம்ப முரணாதான் இருக்கு. ஏன்னா மூளை உள்ளவர்களுக்கு அரணா இருக்கும், மூளை இல்லாதவங்க சிந்திக்க தெரியாதவர்களுக்கு முரணாதான் இருக்கும். ஏன் அங்கே கூட்டம் வரல? 50,000 பேர் வந்திருக்கணும். எங்க சீமான் வீடு முற்றுகை என்பது 50,000 பேர் வந்திருக்கணும். பஞ்சாபில் பகத்சிங்கை பேசிவிட்டு ஒருவன் பஞ்சாப் எல்லையை கடந்து விட முடியுமா? முடியாது. பெரியார் அப்ப நிறைய பேர் இங்க ஏத்துக்கலாம் தானே. பெரியாரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்ற ஒரு சித்தாந்தம் யார் உருவாக்குறான்னா அண்ணாவும் கருணாநிதியும் தான். பெரியார் போட்டு வைத்திருந்த 50 லட்சம் கருப்பு சட்டைகளை நீங்க கலட்டியவன் மோசடிக்காரன் அண்ணா தான். கருணாநிதி அடிக்கடி சொல்லுவார், பெரியார் கொள்கையை நான் பார்த்துக்கிறையா, தொண்டெல்லாம் பார்த்துக்க வேண்டாம். ஏன்? பல ஆயிரம் கோடி திருடியாச்சு. சார் தீகா கட்சி எப்போ? தீகா கட்சி அது அவர் பேர் வீரமணி இல்லை, கி.வி. ரமணி. அவர் ஏன்னா அவர் ஒரு 10,000 கோடி வச்சுருக்கார். பெரியாருடைய கொள்கையும் பெரியாரையும் சிக்கி சீரழித்து சின்னாமண்ணம் படுத்தியவர்களை யாருன்னு கேட்டால் தீகாவும் திமுகவும் தான். ஏன்னா அவங்க தான் தீவிரமான பெரியாரோட பக்தர்கள் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அது ஏமாற்றுக்காரர்கள். நீங்கள் வந்தால ஒரு 300-400 பேர் அவன்தான் திமுகவையும் தீகாவையும் எதிர்க்கக்கூடிய உண்மையான பெரியார் தொண்டர். அதிமுக ஏன் கலையரங்கம்? அதிமுகவுக்கும் பெரியாருக்கும் சம்மந்தமே இல்லை. எம்ஜிஆர் மூகாம்பிகை கோயிலில் தான் இருந்து வந்தார். சரி, அப்ப அதுவே விட்டுடலாம். அதிமுக ஏன் ஈரோடு எலெக்ஷன்லயே நிக்கல? ஈரோடு எலெக்ஷன் ஏன் நிக்கலினா, 10 கோடி ரூபாய் போன முறை செலவு, இந்த முறை 10 கோடி ரூபாய் செலவு பண்றதுக்கு ஆள் இல்லை. சார் இப்படி பேசினா 2026 ஒன்றும் ரொம்ப தூரம்லாம் இல்லை, இன்னும் 1 வருஷம் தான் இருக்கு. அவங்க இப்பவே இவ்வளோ யோசிக்கிறாங்க அப்படின்னா 2026 அவங்க எப்படி சட்டமன்ற தேர்தலை களம் காணுவாங்க? அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, முட்டாள்கள் ஓட்டு போடுறான், அயோக்கியம் ஆட்சிக்கு போகிறான், திமுக எதிர்ப்பு நம்மளை முதலமைச்சர் ஆக்கிக்கணும்னு நினைக்கிறாங்க. அதுதான் நடக்கும். அதுதான் அந்த ஸ்ட்ராட்டஜி எவ்வளோ நாள் பழிக்கும் சார்? அதனால் 5 வருஷம் படித்தா போதும். இப்போ திமுக 5 வருஷம் படிச்சிருக்குல்ல. திமுக மேடையில் திமுக மேடையில் அந்த ஜல்லிக்கட்டில் நான் பார்த்தேன், ஒரு 18 வயசு பையன், யார், இன்பநிதி போகிறான், 34 அமைச்சர் அட்டென்ஷனில் நிற்கிறான். எந்திரிச்சு அட்டென்ஷனில்
இங்கேயா பெரியார் சொல்லி கொடுத்த சுயமரியாதை எங்கே? மனிதனை நினை, கடவுளை மிதி, மனுஷனை முதல்ல மதிக்கடா. எங்கே இருக்குது சுயமரியாதை? பார்த்தீங்களா? 35 பேர் அவர் உட்காந்துட்டாரான்னு பார்க்குறான். உட்கார்ந்தா தான் உட்காரும். அது மட்டும் தான் நீங்கள் பார்த்தீங்க? இல்லை, அதுக்கு மேலே நம்ம பேச வேண்டாம். இப்போ மக்கள் பார்த்துட்டு இருக்காமா, மக்கள் ராஜாங்கம். அங்க வந்து ஒரு விஷயம் நடந்தது. ஒரு அதிகாரி, அவங்க லேடி, அவங்க வந்து எழுந்து நிக்க வச்சது, இன்பநிதி அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்காக இடம் கொடுத்ததுனால அவங்கள நிக்க வச்சதெல்லாம் எவ்வளவு பேச்சு பொருளாச்சு. அது ஒரு ட்ரெண்டிங் டாபிக்காவே வந்து ஒரு 2 நாள் சமூக வலைதளத்துல பேசப்பட்டதெல்லாம் நம்ம என்ன சமூக வலைதளத்துல பாக்குற எவனும் தெருவுக்கெல்லாம் வரமாட்டான், ஏசி ரூம் விட்டு வெளியே வரமாட்டான். இங்க இந்த நாட்டை ஒண்ணும் நடக்காது சார். இப்படி எந்த சமூக மாற்றம் நடக்காது. நீங்க இப்படி சொல்லிதான் சார் விஜய் அவர்கள் இப்போ களத்துல இறங்கி விவசாய மண்ணுக்காக நான் எங்கேருந்து ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி பரனூர்ல வந்து மக்களோட மக்களா போராடி மக்கள் அவருக்கு வரவேற்பு கொடுத்து, அதே விவசாயிகள் அவருக்கு பச்சை துண்டு கொடுத்து நெல்மணியை கொடுத்து வரவேற்றதை நம்ம இப்ப எல்லாம் பார்த்துட்டு தான் சார் வந்திருக்கோம். பேசி முடிக்க தூக்கம் வருது எனக்கு. அதாவது பனையூர் டு பரந்தூர் எத்தனை கிலோமீட்டர், எத்தனை மாசம் இல்லம்மா? பனையூர்ல இருந்து பரந்தூர் எத்தனை கிலோமீட்டரு, எத்தனை மாசம் சார்? அவருக்கு அவ்வளோ வேலை. எங்க கீர்த்தி சுரேஷுடைய தலை பொங்கலுக்கு அவ்வளோ வேலை, அதையும் பார்த்தோமே. இவரெல்லாம் யாருமே அரசியலுக்கு கூப்பிட்டா? பல பேர் ஜெயிலே செத்து போயிட்டான், பல பேர் குடும்பம். அதுதான் திமுக வந்து இவர் வந்து எனக்கு கொடுங்க, பெர்மிஷன் கொடுங்க, நான் போய் மக்களை சந்திக்கிறதுக்கு பெர்மிஷன் கொடுங்கன்னா அவர் அந்த இதுல பேசியிருக்காரு. என்னோட மக்களை நான் சந்திக்கிறதுக்கு எனக்கு தடை சொல்றதுக்கு யாரு? அந்த பர்மிஷன் கொடுக்காததுனாலதான் அவர் மக்களை போய் சந்திக்கல. கத்திரிக்காயெல்லாம் ஒண்ணும் இல்லாம யாருக்கு பர்மிஷன் வேணும்? யாருக்காக? போலீஸ் செக்யூரிட்டி அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. விஜய் போனா யாரு தடுக்க போறாங்க? அங்க இது வரைக்கும் 50 தலைவர், 36 தலைவர் போய் சேர்ந்தாங்க. எங்க? பரந்தூர் விமான நிலையம் விரிவாக்கத்திற்கு எதிராக 36 தலைவர்கள் போராடி இருக்காங்க. 37வது ஆள் தான் விஜய். சார், நீங்க ஒரு விஷயத்தை இங்க நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். இன்னும் அவர் அரசியல் தலைவரா வரதுக்கு முன்னாடி வரைக்கும் இன்னும் அவர் நடிகரா தான் பார்க்கப்படுறாரு. அப்ப நடிகருக்கு இருக்கிற ஃபேன் பேஸும் நடிகருக்கு இருக்கிற அந்த மக்கள் கூட்டமும் வேற. ஒரு அரசியல் தலைவர் வர்றதுக்கும் ஒரு நடிகரா அவர் வந்து மக்களை சந்திக்கிறதுக்கும் இங்க நிறைய பாகுபாடு இருக்கு. அதை நீங்க புரிஞ்சுக்கணும். அந்த ஒரு விஷயத்துக்காக தான் அவர் இன்னும் வந்து கள ஆய்வுக்கு வரல. அப்ப இதுக்கு வர்றதுக்கே அவருக்கு இன்னும் பெர்மிஷன் கொடுக்கப்படலன்றது இங்க பேசப்படுது. இது ஒரு நிதர்சனமா பார்க்க. ஆமா, இதெல்லாம் ஓவர் பில்டப்மா. 910 நாளாக அவன் போராடிட்டு இருக்கான். இன்னும் நீ நடிகர் நடிகர் நடிகர்னு சார்ட்டர் ஃப்ளைட்டில் கீர்த்தி சுரேஷ் கல்யாணத்துக்கு திரிஷாவோட எங்கே போகிறாரு? கோவா போகிறாரு. இதுதான் பரந்தூர் விமான நிலைய பிரச்சனை. பரந்தூர் 910 நாள் 3 வருஷம் போராடிட்டு இருக்கான். பனையூர்லேருந்து பரந்தூருக்கு எத்தனை போயிட்டு வந்திருப்பீங்க? 50 கிலோமீட்டரை. யாரை அடித்து துரத்தப்படுகிற நாள் இந்த சினிமாக்காரனை பூரா ஆந்திரா பார்டர்லையும் வங்காள விரிகுடாவிலையும் துரத்தி கொண்டு விடுற நாள் கூடி சீக்கிரம் வரும். ஏன்னா இது போன்ற மேனா மிளுக்கிகள்லாம் இந்த நாட்டுக்கு தேவையே இல்லை. தெருவில் கிடந்து போராடுறவன், அழுக்கு சட்டையோடு வியர்வை நாற்றத்தோடு போராடுகிறவனை இந்த இளைஞர்கள் தேடுகிற காலம் வரும். சமூக மாற்றம் வரும். இந்த போன்ற 150 கோடி ரூபா பார்ட்டி, சார்ட்டர் ஃப்ளைட்டு சார்ட் பண்ணிகிட்டே போகிறதெல்லாம் ரொம்ப நாள் ஓடாது. இந்த சைக்கோ சைமனுக்கு விஜய் போன்றவர்களெல்லாம் விரட்டப்படுகிற நாள் வெகு விரைவில் வரும். நான் எழுதி வச்சுங்க. இதே நிதி, இன்ப நிதி, தயாநிதி, கலாநிதி, மதாநிதி எல்லாம் இளைஞர்கள் பொறுமையாக இருக்கான். என்னைக்கு இவர்கள் வெகுண்டு எழுகிறார்களோ அன்னைக்கு கண்டிப்பாக அரசியல் மாற்றம் நடக்கும். இந்த சினிமா கலிச்சடைகளெல்லாம் தூக்கி எறியப்படும். அது கூடிய விரைவில் நடக்கும். தமிழன் ஒன்றும் சூடு சொரணம் இல்லாத உடம்புல இல்லை. இதெல்லாம் நீங்கள் பெரியார் மண்ணில் பெரியாரை எதிர்த்து வெற்றி பெறக்கூடிய சைமனுக்கு நான் ஒரே ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன் ஈரோடு மக்களுக்கு. காமராஜருடைய அரசியல் இறுதி அத்தியாயம் எழுதப்பட்ட இடம் அவர் பிறந்த மண்ணான விருதுநகர். சாதாரண ஒரு கல்லூரி மாணவன் சீனிவாசனால் தோற்கடிக்கப்பட்டார். இன்னைக்கு வரைக்கும் அந்த மக்கள் கவலைப்படுறோம். ஒரு காமராஜை காணோம், ஒரு கக்கனை காணோம், ரெட்டமலை சீனிவாசனை காணோம், அயோத்திதாச பண்டிதரை இன்னும் மக்கள் கவலைப்படுறான். அதுக்கு மருந்தே இல்லாமல் போச்சு. அதே போன்று தான் எங்கே ஈரோட்டில் பெரியார் மண்ணில் பெரியாருடைய பிம்பம் உடைக்கப்பட்டால், பெரியாருடைய சிலை உடைக்கப்பட்டால், பெரியாருடைய மண்ணில் சீமான் வெற்றி பெற்றால் காமராஜருக்கு நேர்ந்ததை போல வரலாற்றில் மிகப்பெரிய களங்கம் பெரியாருக்கு நேர்ந்துவிடும். இந்த பழி அத்தனையும் திமுகவையே சாரும்.
காமராஜர் தோற்கடிக்கப்பட்டதுக்கு நீங்கள் இன்னைக்கு வரைக்கும் திமுக கழுவவே முடியாத கரை திமுக மேலே இருக்கு. இதே கரை பெரியாருடைய இயக்கம், பெரியாரை பேரை சொல்லி பிள்ளை திருத்தோன வாழ்க்கையை ஆரம்பித்த கருணாநிதி கும்பல்லாம் பல லட்சம் கோடி எலான் மாஸ்கோடு போட்டி போடுறான் வியாபாரத்தில். யாரையா அவன் கேட்குறான்? எலான் மாஸ்க்கு பல ஆயிரம் லட்சம் கோடிகளை டாலர்களை கொண்டு கொட்டுற யார்? யாங்க தமிழ்நாடு ஒரு அரசியல் கட்சி வச்சிருக்காருயா? சபரீசன் யாரோ எந்த ஈஸ்வரனோ. அப்போ இதெல்லாம் ரொம்ப நாள் ஓடாது, மக்கள் முட்டாளா இருக்க வரைக்கும். ஃபர்ஸ்ட் வந்து நீங்க இப்போ இந்த ஈரோடுல களம் காண்றீங்க, மக்களுக்காக நிறைய விஷயங்கள் நீங்க குரல் கொடுத்துருக்கீங்க. அது மட்டும் இல்ல, மக்களுக்கு நிறைய விஷயங்களும் கொண்டு போய் சேர்த்திருக்கீங்க. நீங்களும் வந்தா நாங்களும் வந்து ரொம்ப சந்தோஷப்படுவோம். ஸோ பிபிடி சினிமா எங்களோட யூடியூப் சேனல் எங்களோட டீம் சார்பா உங்களுக்கு எங்களோட மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் பாண்டியன். நன்றி, வணக்கம்.